வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் வட்டத்தின் கோணங்கள் என்கின்ற அலகை இப்பொழுது கற்று கொண்டிருக்கின்றோம். இந்த அலகின் இந்த பகுதியிலே வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் இரமிக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் இரமிக்கும் கோணத்தின் இருமடங்காகும் என்ற தேற்றத்தை முறைப்படி நிறுவல் மற்றும் இத்தேற்றம் தொடர்புபடும் பிரச்சனைகளை தீர்த்தல் ஆகியவற்றை இப்பொழுது பார்ப்போம். தேற்றம்: வட்டத்தின் வில்லொன்று மையத்தில் இரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் இரமைக்கும் கோணத்தின் இருமடங்காகும். இதனை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். இங்கே மையத்தில் இரமைக்கும் கோணம் இருக்கின்றது இந்த சிறிய வில், அதே வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கும் கோணம் இருக்கின்றது. அதே போல் இந்த உருவை நாம் எடுத்துக்கொண்டால் பெரிய வில் வட்டத்தின் மையத்தில் இரமிக்கும் கோணம் ஏ ஆகவும் பரிதியில் இரமிக்கும் கோணம் பி ஆகவும் இருக்கின்றது. இந்த தேற்றத்தை நாம் சுருக்கமாக எழுதினால் ஏ என்பது பியின் இருமடங்காகும். இப்பொழுது நாம் இந்த தேற்றத்தை முறைப்படி நிறுவுவோம். இங்கே ஒரு வட்டத்தில் தரவுகளை நாம் குறித்துக் கொள்வோம். தரவு ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏ பி சி ஆகிய புள்ளிகள் அமைந்துள்ளன. நிறுவ வேண்டியது கோணம் ஏஓபி சமன் 2 ஏசிபி. இதனுடைய 2 மடங்காக இந்த மைய கோணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நிறுவி காட்ட வேண்டும். அதான் நிறுவ வேண்டியது. இதற்கொரு அமைப்பை நாம் செய்தல் வேண்டும். அதாவது CO என்பதை இணைத்து எக்ஸ் வரை நீட்டுவோம். இங்கே CO இணைக்கப்பட்டு எக்ஸ் வரை நீட்டப்படி எக்ஸ் என்பது ஒரு புள்ளி. இது வட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, உள்ளேயும் இருக்கலாம், வட்டத்திற்கு வெளியேயும் இருக்கலாம். இங்கே நான் வட்டத்தில் அதனை இட்டிருக்கின்றேன். அடுத்ததாக நிறுவலுக்கு வருவோம். முதலாவதாக OA சமன் OC. காரணம் வட்டத்தின் ஆரைகள். அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்னவென்று சொன்னால் இந்த 2 கோணங்களும் சமம். இது 2ம் ஆரைகள். அதனால் இந்த முக்கோணி OAC என்பது இரு சமபக்க முக்கோணி. ஆகவே இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமனாகும். இனி நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு புறக்கோணம் இருக்கின்றது. AOX என்ற புறக்கோணம். இந்த இரு சம பக்க முக்கோணியின் பக்கம் ஒன்றை நீட்டுவதால் எங்களுக்கு கிடைக்கும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதுதான் இங்கே காட்டப்பட்டது. அதாவது AOX என்பது OAC OCA ஆகிய இந்த 2 கோணங்களினதும் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற முடிவுக்கு நாம் பெறலாம். இதே போன்று இந்த AOX சமன் OAC சக OCA. இங்கே நாங்கள் இந்த OACக்கு பதிலாக மீண்டும் OCA இடுகின்றோம். இந்த தொடர்பின்படி இடும் பொழுது நமக்கு கிடைப்பது ஏனென்று சொன்னால் இங்கே இந்த தொடர்பின்படி OACக்கு பதிலாக OCA இந்த தொடர்பில் இடுகின்றேன். இதனால் நமக்கு கிடைப்பது AOX என்பது OCAயின் 2 மடங்கு, இந்த கோணத்தின் 2 மடங்கு என்ற தொடர்பு நமக்கு கிடைக்கின்றது. இதே போன்று நாம் இதே போல BOX என்பது இந்த கோணம் OCB என்ற இந்த கோணத்தின் 2 மடங்கின காட்டலாம். இதே செயற்பாடு. இது 2ம் ஆரைகள். இந்த கோணங்கள் 2ம் சமன். இந்த கோணம் அகத்தெது கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனின. இதே போன்ற செயற்பாடு நாம் செய்வதன் மூலம் இந்த தொடர்பையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் இந்த 2 சமன்பாடுகளையும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது AOX BOX இந்த 2னதும் கூட்டுத்தொகையும் இங்கே நமக்கு கிடைக்கின்றது. இந்த 2 கூட்டுத்தொகையும் எதற்கு சமன் என்று சொன்னால் 2 OCA 2 OCB ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த 2 கோணங்களினதும் கூட்டுத்தொகை, அதாவது
BOX என்பதும் BOX என்பதும் இந்த இரண்டினதும் கூட்டுத்தொகை எங்களுக்கு AOB ஆகும். அதை இங்கே இட்டிருக்கின்றேன். சமன் இந்த ரெண்டு கூட்டலுக்குள்ளேயும் நாம் இரண்டை பொது காரணியாக வேறாக்குகின்ற போது இந்த இரண்டு கோணங்களும் கூட்டப்படுகின்றன. OCAயும் OCBயும் கூட்டப்படும். இது இரண்டினதும் கூட்டுத்தொகை எங்களுக்கு ACB என கிடைக்கும். இந்த இரண்டு கோணங்களினதும் கூட்டுத்தொகை ACB என. எனவே இங்கே நிறுவ வேண்டியது அதுதான். இந்த வில் AXB என்ற இந்த சிறிய வில் மையத்தில் அமைக்கும் கோணம் AOB, அதேவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கும் கோணம் ACBயின் இரு மடங்கின நமக்கு கிடைத்திருக்கின்றது. மிகவும் இலகுவான நிறுவல் முறை. இனி நாம் இந்த தேற்றம் பயன்படும் அல்லது இந்த தேற்றம் தொடர்படும் வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா, இங்கே ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. O வட்டத்தின் மையம். தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமனை காண்க. இப்பொழுது நாம் இந்த உருவை நன்கு நோக்கினால் இந்த சிறிய வில் மையத்தில் அமைக்கும் கோணம் POQ ஆக இருக்கின்றது. அதேவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கும் கோணம் PRQ ஆக இருக்கின்றது. 47 பாகையாக இருக்கின்றது. எக்ஸை நாம் காண்பதற்கு இந்த OPQ என்ற இந்த முக்கோணிக்குள் இருக்கின்ற கோணங்கள் நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த எக்ஸ் என்பது அதனுடைய ஒரு அகக்கோணமாக இருக்கின்றது. எனவே நாம் சிந்திக்க வேண்டியது இந்த POQ என்பது இந்த 47இன் 2 மடங்கு. அதைத்தான் நாம் உடனடியாக குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மையத்திலே அமைக்கும் கோணம் பரிதியிலே அமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும். நமக்கு தெரியும் POQ. உடனடியாக நாம் இதனை 94 பாகையினை இதனை இடலாம். இனி நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் OP OQவிற்கு சமன் என்றால் இந்த 2 கோணங்களும் சமன். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களாக இந்த 2 கோணங்களும் இந்த முக்கோணியிலே, அதாவது OPQ என்ற முக்கோணியில் இந்த 2 கோணங்களும் சமனாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் எல்லா தரவுகளையும் குறித்து விட்டோம். இது 94 பாகை, இது எக்ஸ் என்று சொன்னால் இந்த கோணம் முழுவதும் எக்ஸ். இப்பொழுது இந்த OPQ என்ற முக்கோணியில் நாம் இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் அது 180 பாகை ஆகும். ஒரு அகக்கோணம் 94 பாகை, மற்ற 2 எக்ஸ். ஆகவே 2x. 94 பாகையுடன் 2xஐ கூட்டினால் நமக்கு கிடைப்பது 180 பாகை. இது ஒரு எளிய சமன்பாடு. இவ்வாறு நாம் 2xஐ எழுவாயாக்கினால் நமக்கு கிடைப்பது 86 பாகை. 180 பாகையிலிருந்து 94 பாகையை கழிக்கின்ற போது 86 பாகை. இப்பொழுது நாம் எக்ஸை காண வேண்டும். 2 பக்கமும் 2ஆல் வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும் 48 பாகை. இந்த வினாவில் நாம் பயன்படுத்தியது மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. சுருக்கமாக சொன்னார். இதை இனங்காண தெரிய வேண்டும். மற்றொரு வினாவை பார்ப்போம். O வட்டத்தின் மையம். தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமனை காண்க. இங்கேயும் ஓவை மையமாக ஒரு வட்டம் இருக்கின்றது, தரவுகள் இருக்கின்றது. இவற்றை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை நாம் காண வேண்டும். இங்கே நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த பெரிய வில் மையத்தில் அமைக்கும் கோணம் தரப்பட்டுள்ளது. பின்வளை கோணம் 262 பாகை தரப்பட்டுள்ளது. இந்த கோணம் இங்கே PQRின் 2 மடங்கு என்பது நமக்கு தேற்றத்தின்படி தெரியும். ஆகவே PQR என்பது இந்த மைய கோணத்தின் அரைவாசி ஆகும். இதை நாம் எழுதினால் இந்த 262 பாகை என்பது PQRின் 2 மடங்கு. PQR. ஏனென்றால் இந்த பெரியவில் மையத்தில் அமைக்கும் கோணம் 262 பாகை. இந்த பெரியவில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் அமைக்கும் கோணம் PQR. PQRின் 2 மடங்கு 262 பாகை என்றால் PQR நமக்கு 131 பாகை என கிடைக்கும். PQR இந்த கோணம் 131 பாகை. இனி முக்கோணி PQRில் 3 அகக்கோணங்களை நாம் கூட்டுகின்ற போது 180 பாகை. இந்த முக்கோணியில் கோணம் PQR சக 2x 180 பாகை. 2xஐ நாம் எழுவாயாக்கலாம். PQRக்கு பதிலாக 131 இட்டு இந்த சமன்பாட்டிலே 2x எழுவாயாக்குகின்ற போது நமக்கு
2x 49 பாகை என கிடைக்கும். சமன்பாட்டின் 2 பக்கம் 2ஆல் வகுக்கின்ற போது x 24.5 பாகை என கிடைக்கும். எக்ஸின் பெருமானத்தை காண வேண்டும். நாம் மற்றொரு வினாவை இப்பொழுது பார்ப்போம். இங்கு வட்டத்தின் மையம் O, தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்க. இதற்கு நாம் இவ்வாறு ஒரு அமைப்பை மேற்கொள்ளலாம். இந்த பிசியை இணைத்து விடலாம். இணைத்த பின் முக்கோணி OBCயில் OC சமன் OB ஆரைகள் ஆனபடியால் இந்த இரண்டு கோணங்களும் OCBயும் OBC என்ற இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். காரணம், சமனான பக்கங்களுக்கு இது ஒரு இரு சம பக்க முக்கோணி, அதிலே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இவை இரண்டும் சமம். இந்த முக்கோணியை நாம் எடுத்து நோக்கினால் 3 அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 180 பாகை, அதில் இது 130 பாகை கழித்தால் மீதி இந்த இரண்டு கோணங்களினதும் கூட்டுத்தொகை 50 பாகையாக இருக்கும். இவை இரண்டும் சமன் என்பதால் ஒவ்வொரு கோணமும் 25 பாகையாக இருக்கும். அதனை நாம் இங்கே குறித்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பெரிய முக்கோணி ABCயை எடுத்து நோக்கினால் தரவு தரப்பட்டிருக்கின்றது AC ABக்கு சமன் என தரவு தரப்பட்டிருக்கின்றது. எனவே கோணம் ACB சமன் கோணம் ABC, சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள். அந்த வகையில் இவ்வாறு நாம் அதனை பார்க்கின்ற பொழுது இது x ஆக 25 பாகை, அதே போன்று இதுவும் x ஆக 25 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கோணம் x ஆக இருக்கும். இரண்டும் x ஆக 25, இதனால் இந்த கோணம் x ஆக இருக்கும். எனவே இனி நாம் பெரிய முக்கோணி ABCயில் அடுத்த விடயத்தை பார்ப்போம். இங்கே CAB என்ற கோணம் COB என்ற கோணத்தின் அரை மடங்கு ஆகும். இப்பொழுது தான் நாம் அந்த தேற்றத்தை இங்கே பயன்படுத்துகின்றோம். மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு என்றால் பரிதி கோணம் மைய கோணத்தின் அரை மடங்கு. இதனால் நமக்கு கிடைப்பது கோணம் CAB என்பது 65 பாகை. அதனையும் நாம் இங்கே இட்டுக்கொள்ளலாம். இனி நாம் பெரிய முக்கோணி ABCயிலே 3 கோணங்களையும் கூட்டினால் 180 பாகை. அதனை மேற்கொள்கின்ற போது இவ்வாறு நமக்கு கிடைக்கும். 2x 65 பாகை எனவும் x 37.5 பாகை எனவும் கிடைக்கும். சாராம்சம்: வட்டத்தின் வில்லொன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காகும்.